ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பானுஸ் ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டிலே ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை பீல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைடில் இருக்க பீசஸை 4 பக்கமும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த சைஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த லாக்டவுன்னால் இந்த சைஸில் தான் உருளைக்கிழங்கு கிடச்சிச்சு கடையில். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் இதை இன்னொரு தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியில் மாய்ஸ்சர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் விட போகிறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், இருந்தாலும் கடையில் அதிகமாக விலை கொடுத்து சுத்தமாக இல்லாத உணவை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு மனசு திருப்தியாகவும் இருக்கும், சுத்தமானதாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருந்த மாய்ஸ்சர்லாம் ரிலீஸ் ஆகி ட்ரையாக இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது ஒரே சைஸில் இப்படி கட் பண்ணியிருந்தா பார்க்க அழகாக ஈவனாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி வறுத்து பாதி வெந்ததுக்கப்புறமா எடுத்து தட்டில் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பேர் டபுள் ஃப்ரை. இதுதான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபியோடைய சீக்ரெட். பாருங்கள், இப்போ பாதி வேக போகுது. இந்த டைமில் நம்ம எடுத்து இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில் வச்சுருக்கேன். பாதி வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா திருப்பி நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ எடுத்து திருப்பி நம்ம இதை சிம்மில் வச்சு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப பொறுமையாக சிம்லேயே வச்சு வறுக்கணும், இல்லாட்டி இது கருகிடும்.
கடலை எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியான சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கெச்சப் கூட சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.